இன்றைக்கி வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு சிம்பிளான ஒரு நைவேத்தியம் பார்க்க போகிறோம். சதாசதயம் அப்படிங்கிற ஒரு திருக்கணம் பாயசம் பார்க்க போகிறோம். என்னென்னா இப்படி காத்தாலும் சீக்கிரம் சமையல் பண்ணியிருப்போம் இல்லையா, வடித்த சாதம் அந்த ஒரு அதை வந்து கப் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் வந்து எந்த கப்பில் வச்சோமோ அதில் வந்து கூட வந்து அரை கப்புனா அது ஒரு கப்பு வந்து வெல்லம் வெள்ளப்பொடி, அப்புறம் ஒரு தேங்காய் வந்து முதல் பால், ரெண்டாவது பால், மூணாவது பால் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு, இந்த ஏலக்காய், பச்சை கற்பூரம், குங்குமம். ஓகே, அப்படியே அவங்கள்ட்ட 2-3 கொஸ்டின் கேட்கலாம்னு நினச்சிருக்கேன். ஓகே. இந்த வடித்த சாதம் இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு இந்த மூணாவது பாலையை விட்டுட்டேன். அப்புறம் 2 நல்லா கலந்துக்கணும். நல்லா இன்னும் மசிக்க வேணும். அப்படியே அதை விட்டு வச்சு கொஞ்சம் நேரம் வச்சோம்னாலே மசிஞ்சின்றோம். கட்டி இல்லாமல் கலக்கணும். ஆமாம். சாதம் போட்டுன்ட்டு இதையும் போட்டு வச்சுக்கிட்டேன். இது அப்படியே கொஞ்சம் கொதி வரும்போது தானே எல்லாம் சேர்ந்துன்றோம். அந்த கட்டிலாம் ஆமாம். ஒன்றா எடுத்தால் வெல்லம் போட்டுப்பேன். இங்கே அடுப்பில் வந்து கொஞ்சம் நெய் வச்சுருக்கேன். இந்த முந்திரி பருப்பு ஏலக்காய் மட்டும் இது பண்ணிக்கிறேன். என்ன குழஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த 2வது பாலையை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வைக்கிறேன். அடுப்பு சிம்மில் வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் குழையும். அப்புறமா இறக்கிட்டு 3வது பால் விட்டுட்டு அந்த முந்திரி பருப்பு தாளிச்சதையும் போடணும். இவங்க எண்ணெய் குழஞ்சிட்டு தான் இப்போ முதல்ல எடுத்துட்ட பாலை விட்டுட்டு அடுப்பில் இறக்குனதுக்கப்புறம் முதல் பாலை சேர்க்கணும். ஆமாம். அப்புறம் இந்த முந்திரி பருப்பு, இந்த குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், அடுத்த பிரசாதம். இது வந்து ஸ்ரீராமஜெயம் இதுவும் எழுதி காமிச்சிருக்கேங்க. உங்கள்கிட்ட என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, எத்தனையோ ஸ்லோகம் இல்லை இருந்தால் கூட ராமஜெயத்துக்கு ஈடுன்னு எதுவுமே இல்லை. ஆமாம். ராமநாமத்துக்கு ஈடுன்னு எதுவுமே கிடையாது, அதை சொன்னாலே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி எப்படி அது வந்து ஸ்ரீராமஜெயம் அப்படி ஆரம்பித்தது, அதை பற்றி சொல்லுங்கள். ஸ்ரீராமஜெயம் அப்படிங்கிறது வந்து லக்ஷ்மி கடாட்ச மந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். சுபிக்ஷ அக்ஷரம், மங்களகரமான ஒரு விஷயம் அப்படின்னா ஸ்ரீராமஜெயம். ராமாயணத்தை எழுதினவர் வந்து வால்மீகி. இந்த வால்மீகி ஆரம்ப காலகட்டங்களில் வழிபறி கொள்ளையர். அவருக்கு ராம அப்படின்னு பேரே வரல வாயில. நாரதர் வந்து அவர் காட்டுக்குள்ளே அந்த வழிபறி கொள்ளையெல்லாம் பண்ணியிருந்தார். வனாந்திரத்தில் நடுவில் இந்த மரத்தை காமிச்சு என்னென்ன மரம் அப்படின்னார். அதே திருப்பி சொல்ல ராமன் வந்துடும் அப்படின்னார். ஒரு ராமன் மரால் ஆரம்பித்து ராமலை முடிச்சார். அப்போ வந்துருத்து ராம அப்படின்னு. இந்த மராக்கும் ராமக்கும் அர்த்தம் ஒன்று தான், பாவங்களை போக்குறது இந்த அர்த்தம். சீதை வந்து எப்படி வந்து ராமனை வந்து சுமந்துட்டு இருந்தாலும் தன்னோட மனசுல, அதே மாதிரி அந்த நாமத்தையும் சுமந்துட்டு இருந்தான். இந்த ராம அப்படிங்கிறது வந்து ரமா அப்படின்னோம்னா அது சீத்தையை பிடிக்கும். ரா மண் அப்படின்னு 2 வார்த்தையை பிடிச்சோம்னா, ரா அப்படின்னா இல்லைன்னு ஒரு அர்த்தம், மண் அப்படின்னா மனிதன் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னைக்கு இதை சொல்கிறோமோ அன்னைக்கு வரைக்கும் இவனை போல ஒரு மனுஷன் இல்லை அப்படின்னு அர்த்தம். யாரை போல? ராமன். என்னைக்கு சொன்னாலும், ராமாயணம் நடந்து 7000 வருஷம் ஆகுது, இன்னைக்கு சொன்னாலும் பொருந்தும். ராமனை போல ஒரு மனுஷன் இது வரைக்கும் இல்லை அப்படின்னு. அதே மாதிரி இன்னும் ஒரு 10,000 வருஷம் கழிச்சு சொன்னாலும் அப்படி இருக்கும். எந்த ஃபியூச்சர் டென்ஸுக்கும் இது பொருந்தும். ராமன் அப்படின்னா இவனை போல ஒரு மனிதன் கிடையாது அப்படின்னு வந்த ஒரு மனித பிறவி, மனித அவதாரம் இந்த ராம அவதாரம். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ராமனை விட வலிமை வாய்ந்தது ஒன்று இருக்கு. என்ன? ராமனை விட வலிமை வாய்ந்தது என்ன தெரியுமா? ராமநாமம் அப்படின்னு சொல்லுவான். ராமனை விட வலிமை வாய்ந்தது இந்த ராம நாமம், ராம ஜபம் அப்படின்னு. இந்த ராம ஜெயம், ராம நாமம், இந்த ராம ஜபம் எப்படி வந்தது, யார் முதல்ல இதை எழுதி காமிச்சான் அப்படின்னா வேற யாரும் இல்லை, ஆஞ்சநேயர். எப்படி அப்படின்னா, ராமாயணத்தில் யுத்தம் முடிகிறது, ராவண வதம் முடிஞ்சிருது. எப்பவும் போல அடுத்த உயிர்களை பார்த்து இரக்கம் கொள்ளும் ராமன் அன்னைக்கு வந்து இப்படி ஒரு சிறந்த மனுஷனை, சிறந்த வீரனை இப்படி நம்ம வதம் பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தத்தில் நிற்கிறான். பக்கத்தில் லக்ஷ்மணன் ராவண வதம் முடிஞ்ச சந்தோஷத்தில் நிற்கிறான். ஆஞ்சநேயர் தவ்வாண்ட போடுறார், குதிக்கிறார் மகிழ்ச்சியில்.
குட்டி கர்ணன் அடிக்கிறார். அவருக்கு வந்து முதல்ல தோன்றுறது சீத்தை கிட்ட போய் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். சீத்தை வந்து அசோகவனத்தில் இருக்கா, யுத்தம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். இன்னைக்கு ராமனும் ராவணனும் மோதுரா அப்படின்னு தெரியும். அதை நினச்சிண்டு கவலைப்பட்டு உட்காந்துருக்கா. இவளுக்கு போய் இந்த நல்ல செய்தியை கொடுக்கணும், ராமன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லணும்னு நேர பறந்து போகிறார் அசோகவனத்துக்கு. அசோகவனத்தில் ராமனையே நினச்சிட்டு கண்ணை முடிந்த சீத்தையை பண்ணிருக்காங்க. அங்கே போய் இறங்கின உடனே முழிச்சு பார்க்குறான். சீத்தையை பார்த்த உடனே ஆஞ்சநேயருக்கு சீத்தை பட்ட கஷ்டங்கள், சீத்தையை பிரிஞ்சு இருந்த ராமன் பட்ட கஷ்டங்கள், இவா 2 பேருக்காக லக்ஷ்மணன் பண்ண தியாகங்கள் எல்லாம் மனசில் ஓடுறது ஆஞ்சநேயருக்கு. வாயில் வார்த்தை வரல. ராவணன் வதம் முடிஞ்சிருச்சு, யுத்தத்தில் ராமன் ஜெயிச்சுட்டான் அப்படின்னு சொல்ல வந்த ஆஞ்சநேயருக்கு வார்த்தை வரல. சொல்லின் செல்வன் அப்படின்னு சொல்லுவான் ஆஞ்சநேயரை. ஒரு சொல்லின் செல்வன் அப்படின்னா மொழியோட ஆளுமை அப்படின்னா இலக்கணம். அந்த இலக்கணத்தில் தமிழ்லையும் சமஸ்கிருதத்துலையும், சமஸ்கிருதத்தில் 9 இலக்கணம் இருந்தது அந்த காலத்தில். துஷ்யத்தை சொல்வார். அந்த 9 இலக்கணத்தையும் கரைச்சி குடித்தவர் ஆஞ்சநேயர். தமிழில் இலக்கணத்தில் கரைச்சி கொடுத்தவர். அந்த ஆஞ்சநேயருக்கு சொல்லின் செல்வன் ஆஞ்சநேயருக்கு வார்த்தை வரல. அன்னைக்கு சீத்தை முன்னால் நிற்கிறான். சீத்தை ஆஞ்சநேயர் கண்ணை பார்க்குறான். என்ன ஆயத்து அங்க அப்படின்னு கேட்குறா. அவ கண்ணாலேயே கேட்குறான். ஆஞ்சநேயருக்கு வார்த்தை வரல, சொல்றதுக்கு முடியல அவரால். அப்போ சீத்தை உட்கார்ந்துக்கிற இடத்து பக்கத்தில் மணல்ல ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு எழுதி காமிக்கிறார். ஆஞ்சநேயர் சீத்தைக்கு எழுதி காமிக்கிறார். கண்ணில் இருந்து எழுதுனா ஆஞ்சநேயர் கண்ணில் இருந்து தாரையாக கண்ணில் கொட்டுறது. சீத்தைக்கும் அதை பார்த்துட்டு தாரையாக கண்ணில் தண்ணி வருது. ஆனந்தத்தோட உச்சக்கட்டம் அழுகை அப்படின்னு சொல்லுவார். ஆனந்தத்தோட உச்சக்கட்டம் அழுகை. 2 பேருமே அழுதா. இக்கட்டான ஒரு சூழ்நிலையில சந்தோஷம் கொடுக்கிற ஒரு அந்த மந்திரம் ஸ்ரீராமஜெயம். அப்பேற்பட்ட வலிமை வாய்ந்த ஒரு மந்திரம் இந்த ஸ்ரீராமஜெயம். அன்னைக்கு வந்து ராமன் ஜெயிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி மணல்ல எழுதி காமிச்சார் ஆஞ்சநேயர். அதுல இருந்து ஓலையில எழுதுற பழக்கம் வந்தது. ஓலையில எழுதுவா ஸ்ரீராமஜெயம் அப்படின்னு. இப்போ வந்து நம்ம பேப்பர்ல புக்கில் எழுதுறோம். புக்கில் எழுதிக்கலாம். டெய்லியே வந்து 108 தடவை ஸ்ரீராமஜெயம் அப்படின்னு எழுதுறது வந்து எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் போக்கிடும். அதாவது அகப்பகை புறப்பகை அப்படின்னு சொல்லுவோம். அகப்பகை அப்படிங்கிறது வந்து தீய குணங்கள் உள்ள இருக்கிறது, நமக்கு உள்ள இருக்கிற நமக்கு தெரியாம இருக்கிற அசுர குணங்கள். அதே மாதிரி விடிய நமக்கு எதிராக இருக்கிற தீய சக்திகள் 2யுமே போக்க வல்லது இந்த ஸ்ரீராமஜெயம். எழுதும்போது ஸ்ரீ சேர்த்து எழுதணும். ஏன்னா இந்த வெற்றி அப்படிங்கிறது வந்து புனிதமான வெற்றி. அடுத்த வாளுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது நம்ம வெற்றி. அதனாலதான் புனிதம் அப்படின்னு சொல்றது. ஸ்ரீராம ஜெயம்னு எழுதக்கூடாது, ஜெயம்னு எழுதணும். ஸ்ரீராம ஜெயம். ஒரு வீடியோ ஆஞ்சநேயரோட அந்த மலையை போட்டுட்டு எழுதி காமிச்சிருக்கோம். திருப்பி எழுதி காமிக்கிறேன். தினமே வந்து 108 தடவை ஸ்ரீராம ஜெயம் எழுதணும். ஸோ இது வந்து ஆரம்பிச்சது வந்து ஆஞ்சநேயர், சொல்லின் செல்வர், சந்தோஷத்தோட உச்சகட்டத்தில் எழுதி காமிச்சது இந்த ஸ்ரீராமஜெயம். அதனால தான் சொல்லுவோம் ராமனோட வலிமை வாய்ந்தது இந்த ராமஜெயம் அப்படின்னு. சொல்லின் செல்வன் ஏன் அப்படி சொல்கிறோம்னா, சீத்தையை பார்த்துட்டார் அசோகவனத்தில், ஸ்ரீலங்காவில் பார்த்துட்டார். தனையாழியை கொடுத்துட்டு சூடாமணியை வாங்கிட்டு வரார். சீத்தைகிட்ட வந்து வாங்கிட்டு வரார். சூடாமணியை வாங்கிட்டு நேராக இந்திய பெருங்கடலை தாண்டி இந்த பக்கம் வரார். ராமன் உட்காண்டிருக்கான். சீத்தையவே நினச்சிட்டு அனுமன் போயிருக்கானே, என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு, அங்கேயாவது இருக்காளா அப்படின்னு வருத்தப்பட்டு உட்காந்துருக்கார். நேராக வரார். சூடாமணியை சீத்தையிட்டேருந்து வாங்கின சூடாமணியை வாங்கி கண்டேன் சீத்தையை அப்படின்னு சொல்லிட்டு சூடாமணியை கொடுத்து காலில் வந்து நமக்கு இருக்கிறார் ஆஞ்சநேயர். அப்போ அந்த சூடாமணியை பார்த்துட்டு சீத்தையோட ஞாபகம் எல்லாம் வருது ராமனுக்கு. ராமனுக்கு கண்ணில் தண்ணியாக கொட்டுறது. சீத்தை ஞாபகம் வந்துட்டு அந்த சூடாமணியை பார்த்துட்டு
அப்போ ஆஞ்சநேயரை பார்த்து ஒரு வார்த்தை கேட்குறாரு, என்ன கேட்குறேன்? சீத்தை என்ன கஷ்டப்படுறாளா அப்படின்னு. சீத்தை நான் வருவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காளா, என்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ராமன் கேட்குறான். ஆஞ்சநேயர் சொல்கிறார், பெருமாளே அது எப்படி அவள் கஷ்டப்படுவாள், அவளுக்கு எப்படி சோகம் இருக்கும், கவலை எப்படி தாக்கும், என்ன சொல்கிறேன்னு கேட்குறாரு. அவள் தான் 24 மணி நேரமும் உங்கள் பேரை சொல்லிட்டு இருக்காளே, ராம நாமத்தை சொல்லிகிட்டே இருக்காளே, அவளுக்கு பக்கத்தில் வந்து சோகம் கவலை இருக்காது. நீங்கள் எப்போ வருவேன்னு தான் காத்துட்டு இருக்காள் ஒழிய வருவேலாம் மாட்டேலான்னு காத்துட்டு இருக்கல, ஜெயிப்பேலாம் மாட்டேலான்னு காத்துட்டு இருக்கல, எப்போ வருவேல் தான் காத்துட்டு இருக்காங்க. இருந்து கட்டி பிடிச்சாருப்போம். ராமன் கட்டி பிடிச்சிட்டு என்ன சொன்னார்னா, ஹனுமான் உங்ககிட்ட பட்ட கடன்கள்லாம் நான் எப்போ தீர்க்க போகிறேன் அப்படின்னு. ஏன்னா அந்த ஆறுதல் வார்த்தைக்கும் அந்த ஆறுதல் சொன்ன ஒரு நேரத்துக்கும் வலிமை ஜாஸ்தி. இதே தான் சீதை கிட்டே நடந்தது. சீதை கேட்டா, நீ பறந்து வந்துட்ட, இந்து மகா சமுத்திரத்தை தாண்டி வந்துட்ட, மற்ற வானரங்கள்லாம் பறக்க முடியுமா, எப்படி ராமன் வருவான் அந்த வானரங்களை கூட்டிட்டு, இந்த வாழலாம் இந்த கடலை தாண்ட முடியுமா அப்படிங்கும்போது ஆஞ்சநேயர் எடுத்து சொன்னார், நான் வந்து தூது வந்தவன், இந்த தூது வந்தவன் வலிமை இருக்கிறதுலே வலிமை கொஞ்சம் குறைஞ்ச வாழைத்தான் அனுப்புவார் சொன்னேன். உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே தெரியும் அது வலிமை மிகப்பெரிய வலிமை இருக்கவனை ஃபஸ்ட்டு தூது அனுப்ப மாட்டான். தூது வரவா கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பான். எனக்கு மேலே அங்கே சுக்ரீவன் இருக்கார், ஜாம்பவான் இருக்கார், இந்த படை தளபதி ராமன், பக்கத்தில் லக்ஷ்மண பெருமாள், நான் சாதாரணமான ஒரு சேனாதிபதி, என்னாலே முடியும் போது அவளால் முடியாதா அப்படின்னு சொன்னாரா ஆஞ்சநேயர். நான் சொல்லின் செல்வர் அப்படின்னு. அப்பேற்பட்ட சொல்லின் செல்வன் எழுதி கொடுத்தது இந்த ராமஜெயம், ஸ்ரீராமஜெயம் அப்படிங்கிறது இப்படி ஆரம்பிச்சது. வீடியோ நிறைய போட்டு காமிச்சிருக்காரு தனியாக, இந்த கோலம் இதெல்லாம். இந்த ஆஞ்சநேயர் மலைன்றது ஆஞ்சநேயர் மலை சிம்பிளாக எல்லாருமே எப்பேற்பட்டவாலும் போட்டுடலாம். இது 5 இப்படி போடணும், ஒன்றுமே பண்ண முடியாட்டு கூட இந்த மட்டும் இந்த கோலம் போட்டு சொல்லி ஸ்ரீராம் ஜெயனா கூட போகிறோம். 5 4 3 2 1 போட்டு இது ஆஞ்சநேயர் மலை. இங்கே அப்படி ஸ்ரீராம் ஜெயம் எழுதுறது. ஸ்ரீ தெரியும் இல்லையா, அப்படி இந்த 3 ஸ்ரீ இப்படி போட்டுட்டு கீழே ஒரு ஸ்ரீ மேலே ஒரு ஸ்ரீ, ஸ்ரீ ஸ்ரீ ராம ராம. இந்த கொம்பு இல்லாமல் ஜெயம். இது நான் சின்ன வயசில் காஞ்சி பெரியவா எழுதின அருள் வாக்கு அப்படின்னு வாரம் அந்த புக்கில் வரும் நினைக்கிறேன், கல்கிலேயே அதுலேயே வரும். அதில் சொன்னது ஞாபகம் இருக்கு எனக்கு. நம்மளாம் ஜெயம்னு தான் போடுவோம் அந்த காலத்தில். அது ஜெய இல்லை ஜா அப்படின்னு ஜெயம், ஸ்ரீராம ஜெயம். இந்த மாதிரி வச்சு குங்குமம் மஞ்சள் வச்சுட்டோம்னு வச்சுங்களேன், வச்சுட்டு நம்ம வச்சபடி என்ன ஸ்லோகம் சொன்னாலும் சொல்லலாம். ஒன்றும் தெரியாதவா முடியாதவா இப்படி போட்டு எனக்கு சொல்லுங்க ரொம்ப சூப்பரான பெர்மிஷன் கொடுத்தீங்க. அப்படியா? நீங்கள் எப்படி ஸ்ரீராம ஜெயம் ஆரம்பிச்சது, இப்படி யார் ஃபஸ்ட் எழுதினா நல்லா சொன்னீங்க. பெர்மிஷன் நல்லா இருந்தது. ஓகே, தேங்க்யூ.